Jim Shabak Dum Dum. Welcome to RK Cricket Center. Jim Shabak Dum Dum. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஐபிஎல் ரிட்டென்ஷன் ஒரு பிளேயர் யாரை ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டீமை பற்றியாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிம் ஷபாக் டம் டம். ஃபஸ்ட்டு எந்த டீம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி. ஓகேங்களா? ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அப்படின்னு சொல்கிற ஒரு டீமு. நம்ம அந்த டீம் பற்றி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஐபிஎல் என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா 4 ரிட்டன்ஷன் 2 ஆர்டிஎம் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ்ன்னு அஃபிஷியலாக வரல. மேபி இது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது அடிப்படையில் நம்ம ஒரு டீமாக பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆர்சிபி டீமில் யார் ஃபஸ்ட்டு ரிட்டென்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லி தான் தெரியணுமா அதை யாருன்னு? உங்களுக்கு எல்லாருக்குமே அது தெரியும், உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி, கிங் கோலி, விராட் கோலி. அவர் தான் ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷனாக பண்ண போகிறாங்க ஆர்சிபி. ஓகேங்களா? அவர் தான் ஃபஸ்ட்டு ரிட்டென்ஷனாக இருப்பார். அதில் எந்த வித மாற்ற கருத்தும் இல்லை. மேபி உங்களுக்கு ஏதாவது வேறு யாராவது ஃபஸ்ட்டு இல்லை ப்ரோ, ஆர்சிபி தான் விராட் கோலி தான் ஃபஸ்ட்டு ரிட்டென்ஷனாக பண்ண மாட்டாங்க. வேறு யாருக்கோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணி விடலாம். யாரும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி ஃபஸ்ட்டு ரிட்டென்ஷனாக விராட் கோலி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். செகண்டாக யாரை பார்த்தீங்க அப்படின்னா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல்லே நம்பர் 1 ஓடிஐ பவுலராக இருக்கக்கூடிய முகமது சிராஜ். அவர் தான் நம்பர் 2வாக ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? என்னோடய ஒப்பீனியனாக அவங்க தான் பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களோட இது என்னவோ அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில். 3ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதார். ஓகேங்களா? அவர் தான் நம்ம 3வது பிளேயராக ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 4ஆக யாரை ரீட்டைன் பண்ணுவாங்க ஆர்சிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லிக்கிற அளவுக்கு நம்பர் 4ல் யாரும் இல்லை. மேபி ஃபாரின் ஆப்ஷனுக்கு போகலாம். ஃபாரின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல், வில்ஜாக்ஸ் 2 பேர் இருக்காங்க. 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தனை ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மேபி மேக்ஸ்வெல்லை ரீட்டைன் பண்ணலாம். மேக்ஸ்வெல்லை ரீட்டைன் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. மேக்ஸ்வெல்லை தான் அவங்க ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 ரிட்டென்ஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபியில் நம்பர் 1 விராட் கோலி, நம்பர் 2 முகமது சிராஜ், நம்பர் 3 ரஜத் பட்டிதார், நம்பர் 4 கிளென் மேக்ஸ்வெல். இவங்க 4 பேர் தான் ரீட்டைன் பண்ணுவாங்க. அவங்க ரிலீஸ் பண்ணுற பிளேயர் லிஸ்ட் வந்தவுடனே யார் ஆர்டிஎம் 2 பேரை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக வந்த உடனே நம்ம அதை பற்றி பேசலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு ஆர்சிபி இந்த 4 பேர்த்து தான் ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இவங்க 4 பேர்த்த தான் தக்க வச்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆடியன்ஸான வியூஸான நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. உங்களோட ஒப்பீனியன் என்னென்னவோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம். ஓகேங்களா? நான் சொன்னதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலுமே நீங்கள் உங்களோட தகவல்களை உங்களோட ஒப்பீனியனை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணி விடுங்க. அதில் எதுவும் மாற்றுக்கிறது எதுவும் இல்லை. ஓகேங்களா? அடுத்து எந்த டீமை வந்து பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே, டாடா, பாய் பாய். சீன் ஷபாக் டம் டம். சீன் ஷபாக் டம் டம். ஓகே, பாய், டாடா, see you.